வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, வெண்ணி காலாடி, அதாவது பெரிய காலாடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்ணி காலாடி. இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, பூலித்தேவருடைய அரசவையில் போர் படையிலும் ஒரு முக்கியமான தளபதியாகவும் பார்க்கப்படக்கூடியவர் தான் இந்த வெண்ணி காலாடி. இவர் ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் நேருக்கு நேராக பூலித்தேவரை எதிர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கான் சாஹிப் இரவு நேரத்தில் மறைஞ்சிருந்து பூலித்தேவரையும் பூலித்தேவர் கோட்டையையும் அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெண்ணி காலாடி அவர்கள் தன்னுடைய படைகளை அழைச்சிக்கிட்டு அந்த மறைஞ்சிருந்த ஆங்கிலேயர்களை வீழ்த்தணும் அப்படின்னு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப நேரம் சண்டையில் வெண்ணி காலாடிக்கு வயிற்றில் வாளால் வெட்டப்படுது. அப்படி அந்த வெட்டுப்பட்ட காயத்துடனும் ஆங்கிலேயர்கிட்ட சண்டையிட்டு மல்கட்டுறாரு. அப்படி சண்டை போடும்போது அவருக்கு வயிற்றில் ஏற்பட்ட காயத்தினால குடலே சரிஞ்சிருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தலப்பாகையை எடுத்து குடலை வயிற்றுக்குள்ளே தள்ளி அந்த தலப்பாகையை வச்சு வயிற்றில் நல்லா இறுக்க கட்டிக்கிட்டு, அப்பையும் அந்த சாகக்கூடிய நிலைமையிலையும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சண்டையிட்டவர் தான் இந்த வெண்ணி காலாடி. அந்த ஆங்கிலேயர்கள் ஒளிஞ்சிருக்கிறத இருந்தாலும் பூலித்தேவர் அவர்கிட்ட போய் தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு குதிரையில் வேகமாக விரைஞ்சி அந்த நம்ம பூலித்தேவர் அவர்கிட்ட சொல்ல வராரு. அந்த சாகக்கூடிய நிலைமையிலும் வரக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு பூலித்தேவர்கள் அவருடைய மடியிலேயே வெண்ணி காலாடியை படுக்க வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. வெண்ணி காலாடி அவர்கள் தான் சொல்ல வேண்டிய தகவலையும் சொல்லிட்டு பூலித்தேவர் அவர்களுடைய மடியிலேயே மரணம் அடைந்தார் இந்த வெண்ணி காலாடி அவர்கள். இந்த வெண்ணி காலாடி அவர்களுக்கு பூலித்தேவர்கள் ஒரு நினைவு கல்லும் அவர்களுக்காக வேண்டி வைக்கிறாரு. அந்த நினைவு கல் இன்னமும் அந்த பகுதியில் இருக்குது. அந்த வெண்ணி காலாடி அவர்களை இன்னமும் அந்த பகுதி மக்கள் போற்றி வணங்கத்தான் செய்கிறாங்க. நன்றி, வணக்கம்.